சென்னை கோருக்குப்பேட்டையில் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை மாநகராட்சியினுடைய தண்டையார்பேட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டை மணலி சாலையிலே 2 ரயில்வே மேம்பாலம் சார்ந்த நிகழ்வுகளில் இன்று பங்கேற்றிருக்கின்றார். இந்த பகுதியிலே ரயில் மேம்பாலம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல நாட்களாக இருந்து வந்த நிலையில் ஒரு ரயில்வே மேம்பாலத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை தற்பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கின்றார். அதன்படி அந்த பகுதியில் கொருக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில்வே டூபி சந்திக்கடவு பகுதியிலே 96 கோடியே மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மேம்பாலத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கொருக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலையிலே ரயில்வே 2A சந்திக்கடவு என்கின்ற பகுதியிலே 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மேம்பாலத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அந்த மேம்பாலத்தினுடைய கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்திருக்கின்றார். வடசென்னை பகுதி பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக பார்க்கப்படுகின்றது. அதில் இந்த ரயில்வே வழித்தடங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் நெருக்கடி அதிகம் என்பதன் காரணமாக மேம்பாலம் கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே நெடுஞ்சாலைத்துறை சார்பாகவும் மத்திய அரசை நாடியிருந்தார்கள். தொடர்ந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே இந்த ரயில்வே மேம்பாலம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 96 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த புதிய மேம்பாலத்தின் பணிகள் நிறைவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கொருக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலையிலே மேலும் ஒரு ரயில்வே பகுதி மேம்பாலம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டி பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.